Bismillahirrahmanirrahim. An Abi Hurairah radhiyallahu ta'ala anhu anna Nabi sallallahu alaihi wasallam kana idza kana fi safarin aw aslahada yaqulu sama'a sami'un yahmadullaha wa husnu bala'ihi alaina rabbana sahibna wa afdal alaina ஆமிதன் பில்லாஹி மினன் நாரி ரவாஹு முஸ்லிம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து போகிறேன். அருமையானவர்களே, அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கான ஃபீ ஸஃபரி, அவர்கள் தன்னுடைய பயணத்தில் ஆகியிருந்தார். பயணத்துல வஅஸ்ஹர, காலை பொழுதை அடைந்த நிலையில் ஆகியிருந்தார். காலை பொழுது அப்படிங்கிறது, அஸ்ஹர் அப்படிங்கிறது சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். அந்த காலை பொழுதை சஹருடைய நேரத்தை அடைந்தால் எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பயணம் போறாங்க, சஹருடைய நேரத்தை அடைஞ்சிட்டாலே சம்மஅ சாமிஉன், கேட்கக்கூடியவன் கேட்டுவிட்டான், கேட்கக்கூடியவன் கேட்டுவிட்டான். பிஹம்தில்லாஹி, அவனை போற்றி புகழ்வதை கேட்கக்கூடியவன் கேட்டுவிட்டான். வஹுஸ்னு பலாஇஹி, அவன் வழங்கிய அருள்களுக்கு, சிறப்புகளுக்கு, அவன் கொடுத்த நல்ல உபகாரங்களுக்கு அவனை புகழ்ந்ததை கேட்கக்கூடியவன் கேட்டுவிட்டான். ரப்பனா சாஹிபனா, எங்களுடைய இறைவா, எங்களுக்கு நீ தோழனாக ஆகு, உறுதுணையாக ஆகு. வஅஃதல் அலைனா, எங்களுக்கு மென்மேலும் உன்னுடைய அருளை அதிகமாக ஆக்கி தருவாயா. ஆஇதன் பில்லாஹி மினன் நாரி, நரகத்திலிருந்து, நரகத்துடைய நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று இப்படி ஒரு பிரார்த்தனையை அதிகாலை நேர பயணத்தை அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் அந்த பயணத்தை அல்லாஹ் இலகுவாக்கி இரவு நேரங்களை பயணத்தில் கடந்து ஒரு காலை பொழுதை அடைந்த உடனே அல்லாஹ் புகழக்கூடிய இந்த வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஜ்ரத் தொல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கான இதா ரஅல் ஹிலால், பிறை பார்க்கிறோம்ல, ஒவ்வொரு மாசமும் பிறை பார்க்க வேண்டும். இன்னைக்கு பிறை எத்தனை அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இன்னும் தாண்டி போனா இது என்ன மாசம் கேட்டா கூட மூமினானவர்களுக்கு, முஸ்லிமானவர்களுக்கு தெரியறது. தமிழ் மாசம் இது, ஆங்கிலத்துல இது என்ன மாசங்க கேட்டா எல்லாரும் குழந்தைகள் முதல் கொண்டு சொல்லதான் செய்வாங்க. அந்த பிறை ஒவ்வொரு மாதமும் காஜி சாப் தான் பார்க்கணுமா அப்படின்னா எல்லாரும், எல்லா மூமின்களும் தான் பார்க்க வேண்டும். பிறை பார்ப்பது சுன்னத். அதை எப்பதான் பார்க்கணும் அப்படின்னா
ஒரு மாதத்திற்கு சந்திர கணக்கின்படி 29 நாட்களும் இருக்கும், 30 நாட்களும் இருக்கும். இந்த காலண்டர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி எல்லாம் இருக்க, இதெல்லாம் சந்திர கணக்கு, சூரிய கணக்கு. நம்ம பிறை கணக்கு அப்படிங்கிறது சந்திர கணக்கு. சந்திர கணக்கின்படி பார்த்தோம் என்றால் 29 நாட்களும் இருக்கும், 30 நாட்களும், 31 கிடையாது, 31 நாள் அப்படி கிடையாது. இப்படி ஒவ்வொரு மாதமும் பிறை பார்ப்பது ஒரு சுன்னா, ஒரு சுன்னத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அந்த பிறையை பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ ஓதுவாங்க. இதா ரஆ அல் ஹிலால, பிறக்கக்கூடிய பிறையை பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்த்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் என்று துஆ ஓதுவாங்க. என்ன பொருள் அப்படின்னா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஹில்லஹு அலைனா, எங்களுக்கு உதித்திருக்கக்கூடிய அந்த பிறையை எங்களுக்கு ஆக்குவாயாக, பில் அம்னி அமைதியான பிறையா, வல் ஈமானி உறுதியான பிறையாக, வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி, வஸ்ஸலாமதி அமைதியான நிம்மதியான பிறையாக இந்த பிறையை எங்களுக்கு ஆக்குவாயாக. ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், பிறையே உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் தான் அல்லாஹ் தான். உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறை பார்க்கும் பொழுது இந்த துஆவை ஓதுவாங்க என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெறும். இன்னொரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் பாருங்க. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா மின் ரஜுலின் யரஆ முபத்தன், ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாருங்க, அவரை போய் சந்திக்கிறோங்க, சந்திக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆள உடல் நலம் சரியில்லாம பார்க்கணும். இதா மா மின் ரஜுலின், ஒரு மனிதரை ரஆ முபத்தன், அவர் நோயுற்று இருக்கிறார், அவரை போய் என்ன பண்றோம், சந்திக்க போறோம். சந்திக்கும் போது இந்த துஆவை ஓதணும் சொல்றாங்க. என்ன துஆ? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் இப்திலாக பி வ ஃபضலனி அலா கஸீர மிம்மன் خلق தஃதீலா அப்படிங்கற துஆ ஓதணுமா. என்ன துஆ? இதனுடைய பொருள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லதி எப்படிப்பட்ட அல்லாஹ், ஆஃபானி என்னை நிவாரணமாக, என்னை ஆரோக்கியமாக ஆக்கி வைத்திருக்கிறானே, என்ன ஆரோக்கியமாக ஆக்கி வைத்திருக்கிறானே அவனுக்கு எல்லா புகழும். மின் இப்திலாக பிஹி, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து அல்லாஹ் என்னை நிவாரணமாக ஆரோக்கியமாக ஆக்கி வச்சிருக்கிறானே. நாலஞ்சு பேர் நடக்கிறோம், எல்லாமே தலையை குளிச்சுட்டு இருந்தா உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயிலிருந்து என்னை என்ன பண்ணிருக்கான், நிவாரணமாக ஆரோக்கியமாக ஆக்கி வச்சிருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். அலா கஸீரின் மிம்மன் ஹலக், உன்னுடைய படைப்பினங்களில், ரப்புடைய படைப்பினங்களில் அதிகமான படைப்பினங்களை விட என்னை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று யார் ஓதிக் கொள்கிறாரோ, யாரு ஓதிக் கொள்கிறாரோ, லம் யுஸிபுஹு தாலிகல் பலாஅ காயினன் மாகான, அவர் வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் அந்த நோய் இவருக்கு வராதாம். யாருக்கு யாருக்கு என்ன நோய் வராது? எந்த நோயாளியை பார்ப்பதற்கு நாம் போய் இந்த துவாவை ஓதிக்கிறோமோ அவருக்கு ஒரு நோய் வந்திருக்கும்ல நோயாளிக்கு, அந்த நோய் நமக்கு வராதாம் நாம் வாழக்கூடிய காலங்கள் எல்லாம். ஒரு கேன்சர் நோயாளியை போய் பார்க்கிறோம், உதாரணத்துக்கு தான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல குளிர் நோய்கள் இருந்து எல்லாத்தையும்
அவர் பார்க்கும் பொழுது இந்த துஆவை நாம் ஓதி கொண்டோம்னா நமக்கு அந்த நோய் நாம் வாழக்கூடிய காலங்கள் நமக்கு ஏற்படாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் எவ்வளவு பெரிய மகத்துவமான துஆ. நிறைய நோயாளிகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பார்க்கக்கூடியவர்கள் எனக்கு அது இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லத்தானே செய்யறாங்க. நோய் இல்லாதவர்களே கிடையாது. நோய் இல்லாதவர்களே ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து விட்டாலே ஏதாவது எல்லாரும் பாக்கெட்ல மாத்திரையோட தான் சுத்தக்கூடிய சூழ்நிலைகள். சில பேர் நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு சுகர் இருக்குங்க துவா செய்யுங்கப்பாங்க, எனக்கு பிரஷர் இருக்கு துவா செய்யுங்க அப்படிம்பாங்க. சுகர் 400 தாண்டிடுச்சு. நேற்றுலாம் பார்த்தா ஒரு ஆள் ரொம்ப ஒல்லியா வந்தார், ரொம்ப மெலிசா, நல்லா இருப்பார். என்னங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா சுகர் 450 இருக்கா செஞ்சு அப்படிங்கிறார். எங்க மாத்திரை கத்துல போட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு உணவு கட்டுப்பாடுகள்லாம் வச்சு பண்ணிக்கிறதா இருக்க குறையும் எடுக்கிறார். குறையும் ஆனா கட்டுப்பாடு வைக்கிறது இல்லை. கட்டுப்பாடா இருந்தா உணவு கட்டுப்பாடு, நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நல்ல மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டுட்டா என்ன ஆகும்? குறையதான் செய்யும். ஆனா கட்டுப்பாடுகள் இல்லை. அதுக்கடுத்து அதை தாண்டி கவலை இல்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் நோயை குறைக்கத்தான் செய்யும். இப்படி நோயாளிகளை சந்தித்த பொழுது இந்த துஆவை ஓதினால் நீங்க வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த நோய் ஏற்படாது அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திருமதி இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி.